நிச்சயம் நான் சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நல்லா சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். என் சூழ்நிலை மாறும், என் நிலைமை மாறும். என் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை செழித்தோங்க செய்வார். அவர் கடன் வாங்க விட மாட்டார். என்னை சுற்றிலும் ஒரு செழிப்பை கர்த்தர் தருவார். இந்த உலகத்திலே இருக்கிற நாள் வரையும் யார் முன்னாடியும் நான் கையேந்தாதபடி தேவன் என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். என் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்க போகிறார். நான் செழிப்படைய போகிறேன். கர்த்தர் நல்ல வருமானத்தை எனக்கு தர போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்க முடியாத மனிதன் யாரும் இல்லை. ஆண்டவர் இந்த 21 days 7 days பிரேயர்ல நான் பர்சனலா ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, எங்க திருச்சபைக்கு ஆய் கொடுக்கிற வார்த்தை என்ன, எனக்காய் கொடுக்கிற வார்த்தை என்ன? அப்போ 3வது நாள் ஆண்டவர் என்னோட பேசும்போது சொல்லுகிறாரு, இல்ல, நான் ஒரு வரைமுறை, ஒரு லிமிட் வச்சு கிடையாது, எல்லாருடைய கற்பனையும் தாண்டி, எண்ணங்களை தாண்டி உன்னை ஆசீர்வதிப்பேன்னு வாக்கு கொடுத்தார்.